ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அன்புக்குரிய ஆத்ம சாதகர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான இந்த இரவு வணக்கம். இன்றைய சர யோக வித்தையினுடைய அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் ஒரு சாதகராட்டு அகஸ்தியருடைய பரம்பரையில் சாதனை செய்கின்ற ஒரு சாதகராட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய உண்மைகளும் ரகசியங்களும் இருக்குது. இந்த மூச்சினுடைய தன்மையை, இந்த வெளிச்சரம் உள்சரம் என்று சொல்லக்கூடிய உண்மை தன்மைகளை நாம் சரியான புரிதல் இருக்க வேண்டும், அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தகவல்களை எல்லாம் நான் சொல்வதற்கு குருநாதருடைய பாதம் பணிந்து இதை சொல்வதற்கு முயற்சி பண்ணுறோம். என்றால் சுவாசத்தின் அடிப்படையாக கொண்டு தான் நாம் உள்நோக்கிய பயணத்தை தொடங்குகிறோம். வெளிரீதியாக போகக்கூடிய இந்த சுவாசம் அது புற கர்மங்களை செய்து கொண்டு அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய கர்ம வாசனையை நமக்குள் ஆழப்படுத்தி பதிவு செய்யாமல் அதே சமயத்தில் அகநோக்கி செல்வதற்கு இந்த சுவாசமே நமக்கு ஒரு வழிகாட்டி. எது புற கர்மத்தை செய்து நம்மளை கர்ம வாசனையில் ஈடுபடுத்துகிறதோ அதையே நாம் உள்நோக்கி திரும்பி போவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. எந்த சுவாசத்தின் வழியாக மனம் எந்திரியங்களை பயன்படுத்தி வெளியிலே வருதோ அந்த சுவாசத்தை கொண்டே உள்நோக்கி பயணம் செய்யக்கூடிய சாதனை தான் நாம் உள்நோக்கி பயணத்துக்கான ஒரு முறை. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது. அப்போ மனம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பொதுவாக நாம் மனம்னா இந்த எந்திரியங்களோடு செயல்படக்கூடிய மனம் நம்ம நினைக்கிறோம். இந்த மனதை எப்பவுமே திருப்ப முடியும். இந்த மனம் வெளியே தான் போகும். இந்த எந்திரியத்தை தொடர்பு படுத்தக்கூடிய ஒன்று உள்ளது அல்லவா, நம்முடைய சுவாசம் என்று ஒன்று. அதை பிடித்து அதை வைத்து உள்நோக்கி போனால் பரலோகம், பரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவயோகமாக சிவத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பரத்தன்மை நம்மளுடைய ஆத்மாவாக அது சமீபமாக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இங்கே சரத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, சரம் பார்ப்பார் பரம் பார்ப்பார். இங்கே அதை தான் அவர் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது. இங்கே சரம் நோக்குங்கள், அந்த பரம் என்பதை பார்க்க முடியும். ரெண்டு விஷயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் ஒன்று தான். நாம் உள்நோக்கி போவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அல்லது ஒரு கருவி என்று சொன்னால் இந்த சுவாசம் எனும். இந்த சுவாசத்தை புறவழியிலே செலவு பண்ணி வாழ்வை நாம் கழிச்சிருந்தோம். எப்படி? ஒரு நிமிடத்திற்கு 15 சுவாசம் நமக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வருது. அந்த 15 சுவாசத்தை ஒரு மணிக்கூறுங்கிற 60 நிமிடத்திற்கு நாம் 900 சுவாசம் எடுத்து விடுதோம். அப்போ ஒரு மணி நேரம் 900 சுவாசம் எடுத்து விட நாம் 24 இன்று 900 வச்சா 21,600 சுவாசம் நாம் எடுத்து விடுதோம். இந்த 21,600 சுவாசமும் நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக அந்த சுவாசத்தை ஆதிக்கம் செய்து செயல்படுது.
அப்போ நமக்கு 7 சக்கரங்கள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய சுவாசம் இந்த புற சுவாசத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். புறச்சரம் என்று தான் நமக்கு இப்போ தெரியும். எல்லாருங்க நிறைய சர கலை அல்ல சர யோகம் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த புறச்சரம்தான். இடகலை அல்லது பின்கலை என்று சொல்லக்கூடிய இந்த சரத்தை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சரத்தினுடைய விஷயங்களும் அதை நாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் இதனுடைய சூஷ்ம சரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த சரம்தான் நம்ம வாழ்வியலில் நம்மளோடு ஒன்றி செயல்படுது. இந்த சுவாசம்தான் நம்மளோட வாழ்க்கையோடு ஒன்றிணைக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அது சூஷ்ம சரம் என்பது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்குது. அப்போ கர்மம் செய்வது, செயல் புரிவது எல்லாமே இந்த வெளிச்சரத்தை வச்சு தான். அந்த சரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய யுக்தியை நாம் தெரிந்துக்கிடணும். அப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை என்ற மெடுலா, சகசிராதாரம் என்ற உச்சி. அப்போ மூலாதாரத்தில் காலையில் 6 மணி முதல் 6:40 வரையிலும் 40 நிமிடம்தான். அந்த 40 நிமிடங்கள் 600 சுவாசங்களை மூலாதாரத்தை மையமாக வைத்து நமக்கு நடக்குது. அடுத்த சுவாதிஷ்டானத்தில் 6:40 மதியம் 1:20 வரையிலும் 6000 சுவாசம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்து மணிப்பூரகத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் 1:20 இருந்து இரவு 8 மணி வரையிலும் 6000 சுவாசம் நம்முடைய மணிப்பூரகத்தை மையமாக வச்சு நமக்கு சுவாசம் நடக்குது. அநாகதத்தில் இரவு 8 மணியிலிருந்து காலையில் 2:40 வரையிலும் 6000 சுவாசம் நடக்குது. விசுக்தியில் 2:40 இருந்து அதிகாலை 3:46 வரையிலும் 1000 சுவாசங்கள் மட்டுமே விசுக்தியை மையமாக வச்சு நடக்குது. அந்த விசுக்தி சக்கரம் என்பது நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த சாதனையில் படித்தவங்களுக்கு தெரியும். விசுக்தி சக்கரம் என்பது ஆகாய தத்துவம். ஆகாச தத்துவத்தில் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக அந்த ஆகாய தத்துவ நிலையில் அந்த சக்கரம் வேலை செய்யறதுக்கு முன்னிலை கொடுக்கணும். இரவனுடைய தூக்கம் அந்த 2 to 4ன்னு ஒரு சமயம் கொடுக்கப்படுது. அந்த 2லேருந்து 4 வரைக்கும் உள்ள தூக்கம் ஆகாய தத்துவமான விசுக்தி வேலை செய்யக்கூடிய சமயம். அந்த சமயத்தை ஒன்றில் நீங்கள் விசுக்தியில் நல்லா தியானம் பண்ணி ஆழமாக நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா நல்லா தூங்கணும். இந்த நேர குறைபாடு ஏற்படுமா இருந்தால் உங்களுக்கு ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய அளவு உங்களுக்கு குறையும். அப்படி குறையும் போது என்ன நடக்கும்? அதை சமநிலைப்படுத்துவதற்கு உங்கள் உடம்பில் மற்ற எல்லாமே வேலை செய்யும், ஓவராட்டு. அப்போ உங்கள் உடம்பில் பலவிதமான உபாதைகளும் நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லோரும் அந்த 2 to 4 என்ன பண்ணாலும் தூங்கணுங்கிற ஒரு இது வேணும். அந்த தூக்கத்தினால அந்த சக்கரம் இயக்கம் வரும்போது தான் உங்களுக்கு தைராய்டு ரீதியான அந்த விசுக்தி சக்கரத்தில் வரக்கூடிய குறைகள்லாம் நீங்கப்படும் அல்லது குறைகள் உருவாக்கப்படும். இப்படி விசுக்தி சக்கரத்துக்கு அப்புறம் ஆக்னைன்னு சொல்லக்கூடிய மெடுலா பிளாங்கொட்டைன்னு சொல்லக்கூடிய 3:46 இருந்து 4:53 என்று சொல்லக்கூடியது வரையிலும் 1000 சுவாசங்களை மட்டுமே எடுத்து விடுது. காலையில் 4:53 6 மணி வரையிலும் உங்களுடைய சகசிராதலம் என்று சொல்லக்கூடிய உச்சியும் 1000 சுவாசம்தான். இப்போ எது அதிகமாக சுவாசம் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மூலாதாரம் 600 தான், சுவாதிஷ்டானம் 6000. ஏன் சுவாதிஷ்டானம் 6000 ஏன் வேலை நடக்குன்னா மூலாதாரத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சுவாதிஷ்டானம் தான். அங்கே என்ன இருக்குது? காமம்,
மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 குணத்தினுடைய எசன்ஸ் ஆஃப் ஃபீல் எல்லாமே இந்த சுவாதிஷ்டானத்தில் தான் இருக்குது. அப்போ அங்கே 6000 சுவாசம் வேலை செய்கிறனால தான் ஒவ்வொரு மனிதனுடைய நினைவு எங்கே நோக்கி இருக்கும்? இந்த உலக விஷயத்தை நோக்கி தான் ஓடும். அதில் தான் அதுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. அதற்காக தான் நீங்கள் சுவாசம் எடுத்து விடுறீங்க. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசமும் எந்தெந்த சமயத்தில் எதுக்குன்னு நீங்கள் தெரிந்துக்கிடணும். அடுத்தது மணிப்பூரகத்தில் அதே போல் 6000 சுவாசம். மணிப்பூரகம் என்ன செய்யும்? இந்த புற பொருளோடு இந்த உடல் ரீதியாக இருக்கிறதோடு இந்த பற்றுக்குள்ளேயும் நபர்கள் பற்றுகளோட தான் அது ஓட ஆரம்பிக்குது. அநாத கிரமம் 6000 சுவாசத்தில் ஓடுது. எப்படி? அது பாசிட்டிவாக ஓடுமாக இருந்தால் உங்களுக்கு அன்பு உருவாகிருக்கும், கருணை வந்திருக்கும், தயை வந்திருக்கும். இப்போ அது எப்படி ஓடுது? அது அப்படியே மாறி ராங் வேல ஓடுறதுனால நமக்கு என்னெல்லாம் உருவாகுது? மற்றவங்க மேலே பொறாமை, எரிச்சல், வஞ்சனை, கோபம், பழி தீர்க்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் எந்த சக்கரத்து வழியாக அன்பை பெறணுமோ அது அப்படியே மாறுதலாக இங்கே ஹார்ட் சக்கரால் நம்ம அதை கொண்டு வரோம். நான்கிற அகங்காரம், ஈகோ உணர்வு எல்லாம் இங்கே வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க பேசுனது என்னெல்லாம் என்ன பேசுனாங்களோ, என்னெல்லாம் என்னை ஏசுனாங்களோ, இதெல்லாம் என்னுடைய நெஞ்சிலேயே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது அங்கே தான் வைக்க முடியும். வேறு எல்லா சக்கரம் வேறு உணர்ச்சியை கொடுக்கும். ஹார்ட் சக்கரா என்ன செய்யுது? இந்த விரோதமான எண்ணம், கொடூரமான எண்ணம், வேதனையான எண்ணம், துக்கமான எண்ணம், இதையெல்லாம் நம்ம எங்கே சேர்த்துட்ருக்கோம்? அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய இருதய சக்கரத்தில் சேர்க்குறோம். அப்போ இந்த இதய சக்கரம் சேர்க்கக்கூடிய நெகட்டிவான அந்த அலை இயக்கங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்? நோய்களையும் பிணிகளையும் இன்னும் அதை சார்ந்தவங்களுடைய தொடர்பு தான் கொடுக்கும். அப்போ அந்த விசுத்தி சக்கரத்தை நம்ம தாண்டி இந்த ஆக்கினை என்று சொல்லக்கூடியதில் 1000 சுவாசங்கள் நம்ம எடுத்து விடக்கூடிய வேலை செய்யுது. அப்போ விசுத்தி 1000, ஆக்கினையில் 1000, சகசிராதாரங்களுடைய உச்சியில் 1000. இந்த காலத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். 2 மணியில் இருந்து காலையில் 6 மணி வரையிலும் இந்த 3 சக்கரங்களையும் அதிசக்தியாக நாம் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடியதான் சாதனைக்கான நேரமாக சொல்லுது. குறைந்தபட்சம் 4 மணியிலிருந்து நாம் 6 மணிக்கு உள்ளாக புருவ மத்தியும் சகசிராதலத்தையும் நாம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சாதனைகள் தான் நம்ம தியானம், துருவ நட்சத்திர தியானம் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே போய் சேருது? புருவமத்தி வழியாக உங்களுடைய ஜீவனில் போய் அந்த ஒளி சேருது. உச்சியின் வழியாக வரக்கூடியதும் அந்த ஜீவனில் தான் போய் சேருது. இப்படி இந்த வாழ்க்கையில் இந்த 3 சக்கரத்துக்கும் கொடுக்கக்கூடிய சுவாசம் தான் கம்மி. ஒரு சாதாரணமான ஒருத்தருடைய இயக்கத்தில் இந்த 3 ரொம்ப குறைந்தபட்சமாக அந்த உடல் அது செய்யுது, அவ்வளோதான். ஆனால் அதை நாம் தெரிந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடியதுக்கு இதே மேலே உள்ள 3 சக்கரங்களுடைய சுவாச கதியை அதிகரித்து கொள்வதற்காகத்தான் சித்தர்களும் இந்த சாதனை முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இந்த சாதனை முறையை நம்ம கற்றுக்கிட்ட நமக்கு இதை என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு இந்த சுவாசத்தை மேல்கதிக்கு ஏன் கொண்டு போகணும்? எதனால் நாம் கீழ்கதியிலே நம்ம வாழ்க்கை ஓடுது? இந்த சுவாசத்தை நாம் டெய்லி நடத்தக்கூடியவங்க எப்படி நம்ம மனநிலை இங்கே செயல்படுது? இந்த கீழ்நிலையிலே நம்மளுடைய சுவாச கதி நடந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு எப்படி இந்த மனநிலை செயல்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி யாருக்குமே மேல்நிலையில் இந்த இறை எனும் பேரொளியை அடைய வேண்டும் என்றோ அல்லது இறை எனும் தன்மையை அல்லது தன்னை உணர வேண்டும் என்றோ யாருக்குமே எண்ணம் வராது.
இதை ஒரு யோக சாதனையின் மூலமாக குருநாதர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாசி கிரியா எனும் சாதனை, இந்த சரத்தை சரியாக செயல்படுத்த தெரிந்து இந்த வாசி கிரியாவை செயல்படுத்தும் போதுதான் அதுதான் இது நமக்கான மூல வாசியாக, இங்க இருக்கக்கூடிய இந்த மூல வாசியை மேலே ஏற்றி ஓய்வில்லாம, இதை மூலாதாரத்திலிருந்து ஓய்வில்லாம மேல்கதியில கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கான பாதை எதுங்க? நம்முடைய முதுகுத்தண்டு தான். இந்த முதுகுத்தண்டு வழியாக அந்த சுழுமுனை என்று சுழுமுனை நாடி என்று சொல்லக்கூடியது வழியாக நம்முடைய ஜீவனில் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த சுவாசம் எங்கே போகுது? 600 சுவாசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானத்துக்கு 6000, மணிப்பூரகத்துக்கு 6000, அநாகத்துக்கு 6000. இப்படி இந்த சுவாசம் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சுவாசங்கள் எல்லாம் இதுக்கே போகும்போது எப்படி இந்த சுவாசத்தை அனைத்தையும் நாம் என்ன பண்ணுறோம்? இதை நாசமாக்குறோம். இந்த சுவாசத்தை இந்த கீழ் சக்கரங்களுக்கே முழுவதும் செலவு பண்ணி மேலே ஏதோ கொஞ்சமாக ஏதோ நடக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த சுசுமனை வழியாக இந்த சுவாசங்களை கீழே நஷ்டப்படாமல் மேல்நிலைக்கு கொண்டு சென்று நம்முடைய ஆத்மா எனும் அந்த ஒளி உடலை வளர்ப்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த சாதனைகளை நம்ம செய்கிறோம். இப்படி இந்த சாதனைகளை செய்யக்கூடியவங்களுக்கு மனம் அப்படிங்கிறது மேல்நிலையில் போக ஆரம்பிக்கும். இதை செய்யாதவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய இந்த சுவாசத்தை ஓய்வில்லாமல் இந்த ஆத்ம ஒளியை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சுவாசம் எனும் கதியை நாம் எதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம்? எத்தனையோ 1000 ஆண்டுகளாக எங்கே நாம் பிறந்து இந்த மாயை எனும் பிறப்புக்குள்ளே நாம் அகப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த வேலை தான் செய்யணும். அந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இவங்க செய்யலை. எத்தனையோ காலம் இன்னை வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம என்ன வேலை அதிகமாக செய்கிறோம்? நாம் இந்த பிறப்புக்காக உள்ள கர்மங்களை சேகரிக்கக்கூடிய அடுத்த பிறப்புக்காக உள்ள எல்லா வேலைகளும் செய்கிறோம். இந்த சுவாசம் உங்களுக்கு பிறப்பெடுப்பதுக்காக இந்த சுவாச கதியை இந்த இறை எனும் பேரொளி நமக்கு கொடுக்கல. இந்த சுவாச கதி எதுக்கு கொடுத்துருக்கு? இந்த சுவாச கதியை மேல்நோக்கி திருப்பி அனைத்தையும் ஆத்ம ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளி உடலை வளர்க்கறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்காக கொடுத்தது. ஆனால் யாருமே என்ன இல்லை, தான் மோட்சம் எனும் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று கூட யாருக்கும் என்ன இல்லை. அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சமயம் ஒதுக்கியிருக்கோம். எவ்வளோ நேரம்? அரை நிமிஷம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? காலையில் ஒரு பூஜை அறை திறந்து என்னை காப்பாற்று, எல்லாத்தையும் காப்பாற்று, எனக்கு தொழில் நல்லா நடக்கணும், நான் செஞ்ச இதெல்லாம் நல்ல வெற்றி ஆகணும், எனக்கு குழந்தை வரணும், எனக்கு வாரிசு வரணும், என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த நோய்கள் வரக்கூடாது, எந்த கஷ்டம் வரக்கூடாது, எல்லாத்தையும் நீ எனக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை கொடுப்போம். அந்தால அவரை பூட்டிடுவோம். அவருக்கு டைம் ஓவர். சாயங்காலம் அதே போல் ஒரு கதவை திறந்து ஒரு விளக்கேற்றி இதே விஷயத்தை சொல்லுவோம். இவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய இந்த வெளிகதியில் உள்ள இந்த உலக ரீதியான விஷயத்தை மட்டும்தான் கொடுத்த அந்த சுவாசத்தை வைத்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த சுவாசத்துக்கான தன்மை என்னான்னு, எதற்காக இதை நம்ம வச்சிட்ருக்கோம், எதற்காக இது நமக்கு வந்திருக்குங்கிறத பற்றி தெரியலை. இந்த நிலையில் இருந்து நாம் மேல்நிலை போகணும் என்று எத்தனையோ குருநாதர்கள் எத்தனையோ காலங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். வள்ளலார் சொல்லியும் கேட்கல, அகஸ்தியர் பெருமானார் சொல்லியும் கேட்கல, சாட்சாத் சிவன் சொல்லியும் கேட்கல. இவங்கெல்லாம் சொல்லி கேட்காத நம்ம யாரும் சொல்லியே கேட்டுற போகிறோம். கொஞ்சம் கஷ்டம் தானே.
பரவாயில்ல. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம சங்கெடுத்து ஊதுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி நம்ம இந்த மாய உலகத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? மேல் நோக்கி போகணும். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.